அன்பார்ந்த கழக தோழர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கம். என்னுடைய 11வது வீடியோவை மிக மகிழ்ச்சியோடு மனமகிழ்ச்சியோடு தலைவர் கலைஞரை பற்றிய தினமொரு தகவல் என்ற தலைப்பில் வீடியோவினை நான் வெளியிடுகிறேன். நேற்றைய வீடியோவில் மாணவ சம்மேளனத்தினுடைய அமைப்பாளராக நான் இருந்தேன், ஆழந்தெரியாமல் காலை விட்டு விட்டேன் என்று தலைவர் சொன்னதாக நேற்றைய வீடியோவில் நாம் அதை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக தமிழ் மாணவர் மன்றம் என்ற ஒன்றை தலைவர் நிறுவுவதற்கும் அந்த மாணவ சம்மேளனமே அடிப்படையாக இருந்திருக்கிறது என்று தலைவர் குறிப்பிடுகிறார். மீண்டும் அந்த கதர் சட்டைக்காரர் வருகிறார். அந்த மாணவர் சம்மேளனத்தினுடைய நிர்வாகிகளை பூரா முழுவதையுமே அழைத்து கொண்டு ஒரு தேர்தலை நடத்துகிறார். அந்த தேர்தலில் அந்த மாணவ சம்மேளனத்தினுடைய கிளை செயலாளராக தலைவர் கலைஞர் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். என்னை கிளை செயலாளராக தேர்ந்தெடுத்தார்கள் என்று தலைவர் அவர்களே குறிப்பிடுகிறார். என்னுடைய நண்பர் எஸ்பி சிதம்பரம் அவர்களை பொருளாளராக தேர்வு செய்தார்கள் என்று குறிப்பிடுகிறார். இந்த தேர்தல் நிர்வாகிகளை எல்லாம் அழைத்து அந்த தேர்தலை நடத்திய பிறகு தான் கிளை செயலாளராக தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டது என்று தலைவர் குறிப்பிடுகிறார். நாம் இந்த சம்மேளனத்தில் நீடித்துமையானால் நாம் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறோமா அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறோமா என்று என்னுடைய மனசு அஞ்சியது என்று தலைவர் குறிப்பிடுகிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதிக்கமும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதிக்கமும் சம்மேளனத்தில் மேலோங்கி இருந்ததை தலைவர் உணர்ந்து விட்டார். தலைவர் அவ்வாறு அந்த மேலோங்கி இருப்பதற்கு தான் அடிபணியக்கூடாது என்பதிலே அவர் திண்ணமாக இருந்து ஒரு நாள் முழுதும் இரவிலே தூக்கமில்லாமல் அவதிப்பட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திருத்து அந்த மாணவர் சம்மேளனத்தினுடைய பொருளாளராக இருந்த தனது நண்பர் சிதம்பரத்திடம் வீட்டுக்கு சென்று உறுப்பினர் நிதியாக பெற்றுக்கொண்ட சந்தாப்பணமாக பெற்றுக்கொண்ட ரூபாய் 100 அவரிடத்தில் திரும்ப பெற்று அடுத்த நாள் காலையில் நான் மாணவர் சம்மேளனத்தை கலைக்கப் போகிறேன், சந்தா கொடுத்தவர்கள் திருப்பி வாங்கிக் கொள்ளுங்கள் என்று தலைவர் அவர்கள் ஒரு 25 பேரிடம் அந்த சந்தா பணத்தை திருப்பி கொடுக்கிறார். அதில் சில உறுப்பினர்கள் நீ கலைத்தாலும் பரவாயில்லை, எங்களுடைய பணம் உன்னிடமே இருக்கட்டும் என்று ஒரு 75 உறுப்பினர்கள் தலைவரிடமே திருப்பி கொடுத்து விடுகிறார்கள். அன்று மாலையே தமிழ் மாணவர் மன்றம் என்ற ஒரு அமைப்பு உருவாகிறது. இந்த 75 ரூபாயை வைத்திருந்தேன் அல்லவா, அந்த பணத்தைக்கு உட்பட்ட உறுப்பினர்களை கொண்டு நான் தமிழ் மாணவர் மன்றத்தை ஆரம்பித்தேன் என்று தலைவர் குறிப்பிடுகிறார். பின்னாளிலே சேலத்திலே தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் என்ற ஒன்றை வெங்கட்ராமன் அவர்கள் நிறுவியதை அவரோடு தொடர்பு கொண்டு தலைவர் அவர்கள் பேசி பிறகு திருவாரூரிலும் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம்
ஆரம்பிக்கப்படுகிறது. 1941ஆம் ஆண்டு ஆரம்ப விழா சிறப்பாக நடைபெறுகிறது. அதற்கு பின்னாலே 1942ஆம் ஆண்டு தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றத்தினுடைய ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று தலைவர் அவர்கள் கருதி அதற்கு கூட பாரதிதாசன் அவர்கள் தன் பொழிலில் குயில் பாடும் திருவாரூரில் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றங்கான் என துவங்கி கிளம்பிற்றுகான் தமிழ் சிங்க கூட்டம், கிளம்பிற்று கான் தமிழ் சிங்க கூட்டம், கிழித்தெறிய தேடுதுகான் பகை கூட்டத்தை என்று பாரதிதாசன் ஒரு பாடலை அந்த ஆண்டு விழாவிற்கு எழுதி கொடுக்கிறார். இவையெல்லாம் மாநாட்டிலே ஒலிக்கிறது. அந்த சமயத்தில் குடந்தையில் திராவிடர் மாணவர் கழகத்தின் சார்பில் ஒரு மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டிலே இனமான பேராசிரியர் அன்பழகனார் அவர்களும் மதியழகன் அவர்களும் சிறப்புரையாற்றிவிட்டு திருவாரூரிலே நடக்கக்கூடிய தமிழ் மாணவர் மன்றத்தில், தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றத்தில் உரையாற்றுவதற்காக வந்திருக்கிறார்கள், உரையாற்றுகிறார்கள். தலைவர் அவர்கள் இந்த கூட்டத்திற்கு வருகிறேன் என்று சொன்னவர்களை அழைப்பதற்காக புகைவண்டி நிலையத்திற்கு செல்கிறார். அங்கு வருவதாக சொன்னவர்கள் எல்லாம் வரவும் இல்லை. சரி, அவர்கள் வரவில்லை என்றாலும் கூட செலவுக்கு அனுப்பிய பணத்தையாவது திருப்பி அனுப்பியிருக்கலாம். அந்த கவலையோடு கண்ணீர் சிந்தி தலைவர் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார். அன்பழகனார் அவர்களும் மதியழகன் அவர்களும் தலைவருக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள். இருந்தாலும் அவர்களை வழியனுப்பி வைக்க வேண்டுமே, அதற்கு பணம் வேண்டுமே என்று தலைவர் பலவாறு யோசித்து பார்க்கிறார். நன்கொடை எழுதியவர்களிடத்தெல்லாம் சொல்லுகிறார். அவர்களெல்லாம் ஒரு வாரம் 10 நாள் தவணை கேட்கிறார்கள். தலைவருக்கு ஒன்றும் புரியவில்லை. தான் திருவாரூர் உயர்நிலைப் பள்ளியில் படிக்கிற பொழுது 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது சடைபின்னி முடியை சடைபின்னி எல்லாம் சொல்வாராம். தன்னுடைய தாயினுடைய விருப்பத்திற்கேற்ப இந்த கையிலே ஒரு தங்க சங்கிலியை அணிந்து செல்வாராம். என்னுடைய தாயின் விருப்பத்திற்காக நான் அணிந்து சென்றேன் என்று கூட அதை தலைவர் குறிப்பிடுகிறார். அந்த சங்கிலியில் ஒரு சிறு வளையம் அருந்து விடுகிறது. அதை தாயார் அவர்கள் பெட்டியில் எடுத்து வைத்திருக்கிறார்கள். பின்னால் அது வேலை செய்து கொடுப்போம் என்று. அது தலைவர் அவர்களுக்கு சட்டென ஞாபகத்திற்கு வருகிறது. உடனே அந்த பெட்டியை திறப்பதற்கு வீட்டிற்கு செல்கிறார். அந்த தங்க வளையத்தை திருடுவதாக திருடிவிட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்திற்கு தலைவர் வந்து அந்த பெட்டியை திறக்கிறார். அதில் முட்டையிலிருந்து பாம்பு குட்டி வந்ததைப் போல நெளிந்து கிடந்தது என்று அந்த வளையத்தை பற்றி தலைவர் அவர்கள் அந்த நேரத்தில் கூட எழுதுகிறார். மனசு படபடக்கிறது, வியர்க்கிறது. தாய் சங்கடப்படுவாளே, தாயை சங்கடப்படுத்துகிறோமே என்று பதட்டமெல்லாம் ஏற்படுகிறது. இருந்தாலும் வந்தவர்களை வெளியெழுப்ப வேண்டுமே என்ற காரணத்தினால் அந்த வளையத்தை திருடி அவருடைய அன்புக்குரிய நண்பர் தென்னனிடத்திலே போய் அவரையும் அழைத்து கொண்டு செட்டியாருடைய அடகு கடைக்கு சென்று 50 ரூபாய்க்கு அந்த வளையத்தை அடகு வைத்து வந்தவர்களை அன்பழகனார் அவர்களையும் மதியழகன் அவர்களையும் வெளியனுப்பி வைக்கிறார்கள். பின்னாளிலே இந்த கூட்டமெல்லாம் முடிந்து வீட்டிற்கு போகிற பொழுது வீட்டிலே மிகப்பெரிய கலவரம். தந்தை ஒரு பக்கம் தேடுகிறார், தாய் ஒரு பக்கம் தேடுகிறார். நானும் அவர்களோடு சேர்ந்து தேடுகிறேன் என்று தலைவர் குறிப்பிடுகிறார். தாயினுடைய தவிப்பை எண்ணி எண்ணி அழுது புலம்புகிறார்.
அந்த வீடை விட்டு 2 ஆண்டுகள் கழித்து இன்னொரு வீட்டிற்கு செல்லும்போது கூட அந்த மண்ணை எல்லாம் கிளறி பார்த்து விட்டுத்தான் வந்தாராம் தாய். இப்படி தன் தாய்பட்ட துன்பத்தை எல்லாம் சொல்லி வருகிற பொழுது ஒரு நாள் அந்த தாயிடமே நான் தான் அதை திருடினேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது கூட அந்த தாய் வருத்தப்படாமல் இவரை பாராட்டியதாக தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நான் இந்த கூட்டத்திற்காக என்னுடைய தாயின் நகையை மட்டும் நான் திருடவில்லை, என் மனைவியினுடைய பொருளையும் நான் திருடியிருக்கிறேன் என்று தலைவர் சொல்லியிருக்கிறார். பிறகு ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாடு மாணவர் மன்றத்தினுடைய கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் பேசுவதற்காக தோழர் ஜனார்த்தனன் என்பவரை அழைக்கிறார். அழைத்துவிட்டு அவர் பேசி முடித்த உடனே அவரை வெளியனுப்புவதற்கு பணம் இல்லாமல் போகிறது. அந்த நேரத்தில் தன்னுடைய மனைவியினுடைய சீரிலே வைக்கப்பட்ட அந்த குங்குமம் மஞ்சள் வைக்கக்கூடிய சந்தன கிண்ணத்தை தலைவர் அவர்கள் மனைவிக்கு தெரியாமல் எடுத்து அதை விற்று 10 ரூபாய்க்கு சேசிலன் என்பவரிடத்தில் விற்று, அவருடைய உறவினர் சேசிலன் வாங்க மறுத்திருக்கிறார். பின்னாலே நிலைமையை புரிந்து கொண்டு வாங்கி கொண்டு 10 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அந்த 10 ரூபாயையும் ஜனார்த்தனன் அவர்களுக்கு வழியனுப்பு பணமாக கொடுத்துவிட்டு இந்த பணத்தை ரெடி பண்ணுவதற்கு ஒரு நாள் ஜனார்த்தனன் அவர்களை தங்கி அடுத்த நாள் தான் அவரை அனுப்பியிருக்கிறார். இப்படி என்னுடைய மனைவியையும் நான் சங்கடப்படுத்தி இருக்கிறேன். என்னுடைய மனைவியை என்னுடைய வீட்டார்கள் அழகான சந்தனப்பேலாவை துளைத்து விட்டாயே என்றெல்லாம் திட்டினார்கள். நான் தான் எடுத்தேன் அந்த நேரத்தில் என்று என்னாலும் என் மனைவியிடத்தில் சொல்ல முடியவில்லை. என் மனைவிக்காக நானும் அந்த நேரத்தில் வருந்தினேன் என்று இப்படி சொல்லி முடிக்கிறார். அன்பு நண்பர்களே, ஒரு இயக்கத்தை தான் ஏற்றுக்கொண்ட பாத்திரத்தை கடைசி வரையில் தனக்கானதுக்கு மட்டுமே பயன்படுத்தி கொள்ளாமல் இந்த சமூகத்திற்காக அவர் செய்திருக்கிற ஒவ்வொரு செயலையும் நாம் எண்ணி பார்க்கிற பொழுது யாருக்காக திருட வேண்டும், யாருக்காக தன்னுடைய சொத்தை இழக்க வேண்டும், இவற்றையெல்லாம் தலைவர் அவர்கள் அன்று எண்ணி இருந்திருந்தால் இந்த மிகப்பெரிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய 50 ஆண்டு காலம் தொடர்ந்து தலைவராக இருந்திருக்க முடியுமா? அதனால்தான் தலைவர் அவர்கள் சொன்னார்கள், இந்த கழகம் நமக்கு என்ன செய்திருக்கிறது என்று எண்ணுபவன் கழகத்தின் புற்றுநோய், இந்த கழகத்திற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று எண்ணுபவன் கழகத்தின் இரத்த ஓட்டம் என்று சொல்லுகிறார் தலைவர் கலைஞர் அவர்கள். அவற்றையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் நாளை காண்போம். அன்புக்குரிய நண்பர்களே, தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்து வருகிற நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியினையும் தொடர்ந்து அதிகமாக பகிர வேண்டும் என்ற என்னுடைய எண்ணத்தினையும் உங்கள் முன்னாலே வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.